ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மதுமிதா டாக்ஸ். இன்றைக்கி வீடியோவை ஒரு சின்ன ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுறேன். உலக புகழ்பெற்ற பாடகி செலின் டியோன் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்கக்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்களாம், மேடம், நீங்கள் உங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு அண்டு உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கோடிக்கணக்கில் விற்பனை ஆகும்னு நினச்சி பார்த்துருக்கீங்களான்னு. அதுக்கு செலின் டியோன் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதில் எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா நான் 5 வயசு குழந்தையாக இருக்கும்போதே இதெல்லாம் நடக்கிற மாதிரி என் மனசில் ஓட்டி பார்த்துருக்கேன்னு. ஜஸ்ட் இமேஜின், 5 வயசில் நம்மளாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க அந்த வயசுலேயே அவங்க ஃப்யூச்சரை மைண்டில் படமாக பார்த்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இதுதான், பிக்சர் யுவர் வே டு சக்ஸஸ். நம்ம லைஃப்பில் நம்ம அடையணும்னு நினைக்கிற விஷயங்களை எப்படி ஃபஸ்ட் நம்ம மைண்டில் ஓட்டி பார்க்குறது அண்ட் அதை எப்படி உண்மையாக்குறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜெஃப் கெல்லர் எழுதின த ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் புக்கில் சாப்டர் 3 பற்றி தான் இன்றைக்கி டீப்பாக பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு தேட்டர் இருக்குது. இதை தான் ஜெஃப் கெல்லர் மென்டல் மூவிஸ்னு சொல்கிறாரு. சின்ன வயசுலேருந்து நமக்கு நடந்த விஷயங்கள், பயம், சந்தோஷம் எல்லாத்தையும் நம்ம மைண்ட் ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கு. ஜெஃப் கெல்லர் என்ன சொல்கிறாருன்னா, யூ ரெப்ரசன்ட் யுவர் ப்ரொடியூசர், டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் லைட்னிங் கோஆர்டினேட்டர் ஆஃப் யுவர் ஓன் மென்டல் மூவிஸ். அதாவது உங்கள் மனசில் ஓடுற படத்துக்கு நீங்கள் தான் டைரக்டர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கே தெரியாமல் நம்ம பல சமயம் ஒரு ஹாரரான மூவிஸ் தான் ஓட்டி பார்த்துட்ருக்கோம். இதை புரிஞ்சுக்க நம்ம எல்லாரும் அனுபவப்பட்டிருக்க ஒரு மிட் நைட் ஹாரர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராத்திரி நேரம் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு முழிப்பு வருது. ரூமில் லைட் ஆஃப் பண்ணியிருக்கு, ஒரே இருட்டு. கண்ணை கசக்கிட்டு உங்கள் பெட்ரூம் மூலையில் இருக்கிற சேரை பார்க்குறீங்க. அந்த சேர் மேலே யாரோ ஒரு உருவம் உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது. அவ்வளவுதான், உங்கள் ஹார்ட் பீட் ஏறும். ஐயோ பேய்னு போர்வை இழுத்து மூடுவீங்க. உடம்பெல்லாம் வேர்க்கும். தைரியத்தை வரவழைச்சிட்டு லைட் ஸ்விட்சை போட்டால் அங்கே என்ன இருக்கும்? நீங்கள் கழட்டி போட்ட ட்ரெஸ்ஸும் ஒரு டவலும் தான் அந்த சேர் மேலே கிடக்கும். பார்த்தீங்களா, அங்கே பேய் இல்லை. ஆனால் அந்த துணிகளை பார்த்த உடனே உங்கள் மைண்ட் பேய்ங்கிற ஒரு படத்தை ஓட்டி பார்த்துச்சு. அந்த படம் கொடுத்த எஃபெக்ட் தான் அந்த பயம், வேர்வை எல்லாம். திஸ் இஸ் அ நெகட்டிவ் மென்டல் மூவி. நம்ம லைஃப்லையும் இப்படித்தான், நடக்காத பிரச்சனையை நினச்சி பயந்துட்டுருக்கோம். இப்போ எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு அமைதியான ஸ்கூல் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கீங்க. அங்கே முன்னாடி ஒரு பெரிய பிளாக் போர்டு இருக்குது. யாரோ ஒருத்தர் வராங்க. அவங்க கையில் இருக்கிற சாக் பீஸை வச்சு அல்லது நீளமான நகத்தை வச்சு அந்த பிளாக் போர்டு மேலேருந்து கீழே வரைக்கும் கீச்சுன்னு சுரண்டுறாங்க. அந்த சத்தம் கேட்கும்போது உங்கள் பல் கூசுதா? இங்கே போர்டும் இல்லை, சாக் பீஸும் இல்லை. ஆனால் அந்த சத்தத்தை நினச்ச உடனே உங்கள் பாடி ரியாக்ட் பண்ணுச்சு. இதுதான் த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன். வெறும் ஒரு சத்தத்தை நினச்சாலே உங்கள் பாடி ரியாக்ட் பண்ணுதுன்னா, நான் ஜெயிப்பேன், நான் பெரிய ஆளாவேன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி மாறுன்றதை யோசிச்சு பாருங்கள். யூ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் த பிக்சர்ஸ் தட் ஆக்குபை யுவர் மைண்ட். ரிமோட் உங்கள் கையில் தான் இருக்குது. சோகமான படத்தை ஓட்டுறதை மாற்றிட்டு வெற்றிகரமான படத்தை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, பழைய ஞாபகங்கள் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதை எப்படி மாற்றுறது? அதுக்கு தான் புக்கில் ஆத்தர் ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறாரு. சேஞ்ச் த மீனிங் ஆஃப் யுவர் ஓல்டு மூவி. நடந்த சம்பவத்தை மாற்ற முடியாது, ஆனால் அதுக்கு நம்ம கொடுக்குற அர்த்தத்தை மாற்றலாம்ல. இதை புரிஞ்சுக்க நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிளை எடுத்துப்போம். ஒரு கல்யாண வீடு, நீங்கள் ஜாலியாக போகிறீங்க. அங்கே ஒரு சொந்தக்காரர் வராரு. என்னம்மா இல்லைன்னா என்னப்பா, படித்து முடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் வேலை கிடைக்கலையா? பக்கத்து வீட்டு பையனை பாரு, படிப்பு முடிக்கிறதுக்குள்ளே வேலை கிடச்சி இப்போது வெளியூரில் லட்சமாக சம்பாதிக்கிறான். நீ என்னடானா இன்னும் இப்படி சுற்றிட்டு இருக்கியே அப்படின்னு 4 பேர் முன்னாடி ஒரு கேள்வி கேட்பாரு. அந்த நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அவமானமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அன்றைக்கி நைட் வீட்டுக்கு வந்து படுத்தா அந்த சொந்தக்காரர் சொன்ன வார்த்தை தான் உங்கள் மைண்டில் ஓல்டு மூவியாக ஓடும். எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் எனக்கு மரியாதையே போச்சு, நிஜமாவே நான் வேஸ்ட்டு தான் போல, எனக்கு திறமை இல்லை போலையே, இப்படி நெகட்டிவாக யோசிப்பீங்க. இதுதான் உங்களை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க விடாமல் தடுக்குது. இப்போது அதே சீனை உங்கள் மைண்டில் வேறு மாதிரி யோசிச்சு பாருங்கள். அந்த சொந்தக்காரர் பேசுனதை இப்படி யோசிச்சு பாருங்கள். பாவம், அவருக்கு என் கனவு பற்றி என்ன தெரியும்? அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவர் என்னை மட்டம் தட்டலை, எனக்குள்ளே இருந்த நெருப்பை தூண்டி விட்டுருக்கார். இன்றைக்கி இவர் முன்னாடி தலை குனிஞ்சேன். ஆனால் இன்னும் 2 வருஷத்தில் இதே நபர் இவன் என் பையன், என் பொண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்து காட்டுவேன். பார்த்தீங்களா, சம்பவம் ஒன்று தான், ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கிட்ட விதம் தான் வேறு.
முதல் டைப்பில் நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க, ரெண்டாவது டைப்பில் உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும். ஸோ உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நடந்த கசப்பான சம்பவங்களுக்கு இன்றைக்கே ஒரு புது பாசிட்டிவான அர்த்தங்களை கொடுங்க. சரி, சும்மா மனசில் மட்டும் பார்த்தா போதுமா? இல்லை, அதில் ஒரு ஜீவன் இருக்கணும். ஸோ ரிலாக்ஸ் அண்டு இன்வால்வ் யுவர் சென்சஸ். நம்ம மைண்ட் எப்போவும் ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் விஷுவலைசேஷன் நல்லா ஒர்க் ஆகும். புக்கில் ஒரு பீச் ஹவுஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை நான் நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்கிறேன். உங்கள் கனவு ஒரு கார் வாங்குறதுன்னு வைப்போம். சும்மா கார் வாங்கணும்னு நினைக்காதீங்க. சைட், அந்த கார் என்ன கலர்? ரெட் கலரா? அந்த சீட் கவர் என்ன கலரில் இருக்கணும்? சவுண்டு, காரை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜின் சத்தம் எப்படி கேட்கும்? ஹாரன் சவுண்டு எப்படி கேட்கும்? ஸ்மெல், புது காரில் ஒரு வாசனை வருமே, அதை ஃபீல் பண்ணுங்கள். ஸ்டியரிங் வீல் பிடிக்கும்போது உங்கள் கைக்கு எப்படி இருக்கும்? இப்படி எல்லா சென்ஸையும் யூஸ் பண்ணி கற்பனை பண்ணும்போது தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கும். இப்படி எல்லா சென்ஸையும் யூஸ் பண்ணி கற்பனை பண்ணும்போது தான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கும். ஆத்தர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, த மோர் சைட்ஸ், ஸ்மெல்ஸ், டேஸ்ட் அண்ட் டச்சஸ் யூ புட் இன் யுவர் பிக்சர், த மோர் பவர்ஃபுல் த புல் ஃபார் யூ. இது வெறும் சினிமா ஸ்டார்ஸ்க்கு மட்டும் கிடையாது. வேர்ல்டு கிளாஸ் அத்லெட்ஸ், பிஸ்னஸ் மேன் எல்லாரும் இதை பண்ணுறாங்க. மென்டல் ரிஹர்சல் இல்லாமல் அவங்க களத்தில் இறங்கவே மாட்டாங்க. காமெடி நடிகர் ஜிம் கேரி தெரியும்ல, த மாஸ்க், ப்ரூஸ் அல்மைட்டி படம்லாம் நடித்தாரே. 1990 அவர் யாருக்குமே தெரியாத ஒரு சாதாரண ஆள். காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போது அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவரே அவருக்கு ஒரு செக் எழுதினார். எவ்வளவு ரூபாய்க்கு? $10 மில்லியன், கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய். அந்த செக்கில் ஃபார் ஆக்டிங் சர்வீசஸ் ரெண்டர்டு, நடிப்புக்காக வழங்கப்பட்டது அப்படின்னு எழுதி அதை அவரோட பர்ஸில் வச்சுக்கிட்டார். அதில் டேட் என்ன போட்டார் தெரியுமா? 1995, 5 வருஷம் கழிச்சு. அந்த செக் கிழிஞ்சு போகிற அளவுக்கு அவர் தினமும் அதை எடுத்து பார்ப்பாராம். எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு வரப்போகுதுன்னு நம்பினார். சரியா 1994, அதாவது அந்த டேட் முடியறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவருக்கு டம்ப் அண்ட் டம்பர் படத்துக்காக $10 மில்லியன் ரூபாய் சம்பளம் கிடைச்சது. இதுதான் பவர் ஆஃப் விஷுவலைட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். உங்கள் ட்ரீம் ஜாப் என்ன? அதை ஒரு விசிட்டிங் கார்டில் பிரிண்ட் போட்டு பர்ஸில் வைங்க. உங்கள் ட்ரீம் சேலரி என்ன? அதை ஒரு செக் மாதிரி எழுதி உங்கள் கண்ணாடி முன்னாடி ஒட்டுங்க. இப்போ ஒரு ரியல் லைஃப் மேஜிக் சொல்ல போகிறேன். இது புக்கில் இருக்கிற என்னுடைய ஃபேவரட் கதை. புக்கில் ஜட்ஜ் ராபர்ட் ஜான்ஸ்னு ஒருத்தர். அவர் நீதிபதி ஆகிறதுக்கு முன்னாடியே ஜட்ஜ் ராபர்ட் ஜான்ஸ்னு போர்டு வச்சாராம். அண்ட் அவர் நடக்கும்போதெல்லாம் அந்த கருப்பு கோட் போட்டு நடக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாராம். அவர் கடைசியில் ஜட்ஜ் ஆகிட்டார். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நெகட்டிவான படங்களை ஒட்டாதீங்க. சிலர் அவங்க காரில் ஒட்டியிருப்பாங்க, ஐ ஓவ் ஸோ ஆஃப் டு ஒர்க் ஐ கோ, கடன் இருக்குது அதான் வேலைக்கு போகிறேன்னு. அப்படி எழுதி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் எப்போவும் கடன் யோசிச்சு உங்களை கடைசி வர கடங்காரனாகவே வச்சுருக்கும். நீங்கள் பேசும்போதோ இல்லை உங்கள் டைரியில் எழுதும் போதோ நெகட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி படுற விஷயங்கள் பாசிட்டிவாகவே இருக்கணும். யூ வில் அட்ராக்ட் தோஸ் பீப்புள் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் தட் கரஸ்பாண்ட்ஸ் டு யுவர் இமேஜஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட லெசன் ரொம்ப சிம்பிள். பிக்சர் யுவர் வே டு சக்ஸஸ். உங்கள் மைண்டில் ஓடுற பழைய நெகட்டிவான படங்களை தூக்கி எறிங்க. அண்ட் இன்றைக்கே ஒரு புது வெற்றிகரமான படத்தை ஓட்டுங்க. அதில் கலர், ஸ்மெல், சவுண்ட்னு எல்லா சென்சஸையும் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஜிம் கேரி மாதிரி உங்களுடைய லட்சியத்தை எழுதி உங்கள் கண்ணில் படுற மாதிரி இடத்துல வைங்க. ஜெஃப் கேலர் சொல்கிற மாதிரி, இஃப் யூ கேன் ட்ரீம் இட் யூ கேன் டூ இட். இன்றைக்கி நைட்டே இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நீங்கள் அடைஞ்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணி ஐ ஆம் யுவர் ட்ரீம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஜெயிக்கணும்னு வெறியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லெட் அஸ் grow together. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay positive, keep visualizing. Tata, bye bye.